முஸ்லிம்களின் மார்க்க நிலை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தருவதற்காக முகமது சயீத் 7ஆம் படிவ மாணவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. أما بعد, உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவ அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகுமாக. முத்துக்கும் மேலான சொத்துக்கும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து வைத்து பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபா தாபீகள், உலமாக்கள், சுஹதாக்கள், இங்கே வருகை தந்திருக்கும் உங்களின் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டும். இந்த பட்டிமன்றத்துல தலைப்பு என்னன்னு சொன்னா, எனக்கு வளர்கிறது தலைப்பு நான் பேசணும். இந்த மார்க்கம் வளருதுன்னு சொன்னா, ஒரு உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, மக்தபுடைய ஒரு அடிப்படையை எடுத்துக்கலாம். காலையில இந்த பையன் என்ன பண்றான், 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போறான், வர்றது 5-4 மணிக்கு வரான். ஆனா மக்தப் எத்தனை மணிக்கு போறான்னு சொன்னா, அவன் மக்தப் போறான். ஆனா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, அங்க இப்ப என்னை பத்தி ஒருத்தர் பேசிட்டு, ஹாலித் ஒரு நண்பர் பேசிட்டு போனாரு. அவங்க 3 பேரையும் மக்தப் வாசிக்கிட்டு தான் இருக்காங்க. பாத்தீங்களா? மக்தப் வாசிகளா இருந்துகிட்டே என்ன பண்றாங்கன்னா, மாணவர்கள் என்ன பண்றாங்க, வீழ்கிறது என்று சொல்றாங்க. அப்ப மாணவர்கள் வீழ்கிறதுன்னு சொன்னா அவங்க தானே காரணம். இப்ப நடுவர் அவர் என்ன பண்றாரு, ஒரு மதரசா நடத்துறா சொன்னா, அந்த மதரசா புதுல நல்லா இல்ல நடத்துறதா இல்ல, பக்கத்துல தான் இருக்கு. தப்பா செய்தி போயிருக்கு, இருக்க நடத்துறவங்க வேற ஒருத்தங்க உஸ்தாதா இருக்காங்க. அந்த ஊர் மாணவர்கள் எல்லாம் சரியில்லைன்னு சொன்னா மாணவர்களுக்கு எப்படி மனசு செல்லுமா? எப்பா வம்பில் இருக்கிறீங்க, எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு போறாங்கல்ல, இப்ப இந்த ஊர்ல மார்க்க நிலை எப்படி வளர்கிட்டே நெசுங்கிட்டு போறது, வளையாம நெசுங்கிட்டு போகுதுங்கிறாங்கல்ல. இந்த ஊர்ல சொல்ல பொதுவா இன்றைய முஸ்லிம்கள் நிலை அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணுமா இல்லையா? நான் வெளிநாட்டு போறேன், பாஸ்போர்ட் எடுத்துட்டேன்னு சொன்னா என் குடும்ப சூழ்நிலை. இப்ப நான் 10 வருஷம் போய் கையேற்ற முடியாது. மார்க்க நிலையை நான் கற்றுக்கேன்னு சொன்னா 7 வருஷம் எங்க வீட்டுல யார் பாத்துக்கிட்டா? வீட்டுல எங்க அண்ணன் இருந்து எல்லாம் செஞ்சு பாத்துக்கிட்டான். அப்படி இருக்கையில நான் மார்க்கையில என்னால முடிஞ்ச அளவு என்ன பண்ணுவேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால நான் என்ன பண்ணுவேன், எத்தி வைப்பேன். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்போ வர மார்க்க கல்வின்னு பார்த்தா சொன்னா, மார்க்க கல்வி வளரலன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு ஆதாரம்? இப்ப இங்க மார்க்க கல்வி வளர்ந்துருக்கு. இந்த மதரசா இவ்வளவு தோன்றுறது காரணமே என்னதான், கல்வியால தான். அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா, லக்காத் செய்யுங்கன்றானா இல்லையா? எப்படி அவங்களுக்கு தெரியும்? சும்மா ஓட்டில தந்துட்டு போவாங்களா? ஒரு 3 பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க, எப்படி அந்த சேர் வந்துச்சு? என் தலைவரே எப்படி வந்துச்சு? வளராம வந்திருக்குமா? இப்ப டீ வரும், எப்படி வந்துச்சு டீ? சதகா செஞ்சதுனால தான் டீ, உணவு எல்லாம் இப்ப வருது. இல்ல அவங்க காசு போட்டா இங்க இருக்காங்களா? அப்படி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப கல்வி அதிகம் இருந்தால்தான் இப்ப இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறாங்க. இப்ப ஒண்ணுமே தெரியாம, ஒண்ணுமே தமிழ் புக்கு, தமிழ் எதுவுமே வராம இங்க இஸ்லாம் வந்துருமா? இப்ப தமிழ் புக்கு அதிகமா புழக்கத்துல இருக்கு. தஃப்சீர்கள்லாம் நிறைய கிதாபுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால வெளியிடுறாங்க? சும்மா பொழுதுபோக்கு வெளியிடுறாங்களா? ஒரு விஷயம் அதிகமா பிரபலமானதால அதை வெளியிடுறாங்க. இப்ப இஸ்லாம் வெறுகிறது தானே காரணம். அப்படி பார்த்தோம் சொன்னா, ஆனா இஸ்லாமில என்ன பண்றாங்க, சட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்க, புறக்கணிக்கிறாங்க. அதை என்ன பண்றாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னா, ஒரு பேர் என்னவா இருக்காது, ஹாலிதா இருக்காது, ஒரு பேர் கலிஃபாவா இருக்காது, ஒரு பேர் தமீமா இருக்க, ஒரு பேர் ஜாயிதா இருக்காது, குப்பசாமி, பெருமாள் சாமி, கவுண்டமணி தான் இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சொன்னா, இப்ப இஸ்லாமத்தை தெரிஞ்சிருந்தா தானே பேர் வைக்கிறாங்க. இதனால வந்திருக்க சொன்னா எப்படி? நடுவர்களே, புதிதாக ஒரு கருத்தை வெளியிடப்படுகிறேன். குஜராத்ல ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, புர்கா போட்டுட்டு ஒரு அந்நிய காபி ரோட என்ன பண்றாங்க, பயணத்துல போறாங்க, பைக்ல போறாங்க. அடிக்கடி அதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், அவங்க இஸ்லாமியர் ஒருத்தர், என்ன அந்த பிள்ளை இப்படி படுத்துது, இஸ்லாமிய மானத்தையே வாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த பிள்ளைய பிடிச்சி விசாரிச்சு பார்த்தா அந்த பிள்ளை காஃபி இருக்கு.
என்னடா அது காஃபிரா அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளை சொல்லுது, இல்ல நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், வீட்டுக்கு தெரியக்கூடாது, வீட்டுக்கு தெரியாம என்ன பண்றோம், ஹிஜாபை போட்டு என்ன பண்றோம் சுத்திட்டு இருக்கோம், அதை வீட்டை சொல்லிடாதங்க அந்த பிள்ளை சொல்லுது. இதை என்ன கருத்து சொன்னா, சில பேர் வந்து ஹிஜாபை போட்டுட்டு என்ன பண்றாங்க காபிர்கள் வீட்டுக்கு தெரியாம சுத்துறாங்க. ஆனா இப்ப கண்ணோட்டத்துல என்ன தெரியுது, முஸ்லீம்களை பாருங்க எவ்வளவு இதா இருக்காங்க பாருங்க, மார்க்க எப்படி போய் எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. ஆனா அவன் சொல்றவங்க ஒத்துமையா இருக்க மாட்டான். பெண்கள் என்ன பண்ணுவான், புத்தி காட்டுறதெல்லாம் இருப்பான். அதே மாதிரி சொன்னா அந்த காலத்துல எல்லாம் திருமணம் முடிக்கணும்னு சொன்னா வாப்பா என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சரி வாப்பா சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன பண்றது, கேட்கறது சொல்றது அப்படின்னு. ஆனா இந்த காலத்துல நிஸ்வான் மனசு அதிகமானதுனால பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, கல்வியை அதிகம் கத்துக்கிட்டு இவங்களுடைய உரிமை என்ன பண்றாங்க சொல்லாம இவங்களும் நிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப ஒரு பெண்ணு வந்து ஒரு பையனை அப்பா சொல்றாரு, அப்பா இந்த பையனை இப்ப கல்யாணம் பண்ணிச்சுக்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அப்பா சொல்லிட்டாரு இப்ப வண்டி தான் ஆகணும், அந்த பிள்ளை சட்டம் தெரியாது. இந்த காலத்துல எவ்வளவு மிஸ்டான மசாலா வந்து வளர்ந்துருக்கு பாக்குறோமா இல்லையா? அந்த இப்ப உள்ள பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா மேட்சிங் பாக்குறாங்க பொண்ணு, என்ன இந்த பையன் எப்படி இருக்கான், லைஃப் எல்லாம் வாழுனேன் தெரிஞ்சிருச்சு, என்ன இந்த பையன் லைஃப் எல்லாம் வாழ்னேன், நம்ம என்ன பண்றது, ஒழுங்கான பையனா பாப்போம் சொல்லிட்டு பொண்ணு கிடைக்க கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம் சொன்னா பெருநாவுடைய பெரிய கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நோம்பு டைம், நோம்பு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு பெருநா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடும், ஒரு நாள் எங்க அண்ணன் பழிச்சுன்னு அடிச்சு எச்சு போடா சகர் தான் எழுப்புறான்னு பார்த்தா பெருநா சீக்கிரம் எரிச்சு போடுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த காலத்துல அப்படியா, இந்த காலத்துல நல்லா வளர்ந்து என்ன பண்றோம், பெரிய ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஆனா ஒரு காலகட்டத்துல இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. இப்ப இளைஞர்கள் பலவீனமா ஆகிறது. இளைஞர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பலமாகிட்டாங்க. இப்ப நீ வாட்ஸ்அப் ட்விட்டர் எது திறந்தாலும் என்னதான் இளைஞர்களுடைய பேச்சு தான் வருது. ரீல்ஸ் பண்ற காலங்கள்லாம் போயிட்டு இஸ்லாமிய ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அவாம் நாளுக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொன்னா எங்க ஆலிம்கள் என்ன பண்றாங்க, ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹதீஸ்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதிகமா பழக்கத்துல ஆலிம்களோட என்ன தான் இளைஞர்கள் தான் அதிகமா வராங்க. அப்படி இருக்கையில இந்த காலகட்டத்துல இஸ்லாம் வளர்கிறதா தேய்கிறதுல. ஆனா இந்த மார்க்க நிலையை எடுத்துட்டோம் சொன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஜக்காத்து கொடுப்பாங்க. ஜக்காத்துன்ற ஒரு கடமை ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கு. எப்படி சொன்னா, வருஷத்துக்கு நீ எவ்வளவு சம்பாரிச்சு அதுல 2.5% தான் கொடுங்க, ஏழைங்களுக்கு தர்மம் செய்யும். இந்த காலத்துல நடக்குது தானே, என்னோட நடந்துகிட்டு தானே இருக்கு. ஏழைகள் எல்லாம் குறைஞ்சிட்டு தானே இருக்காங்க. இதே நமக்கு என்ன தெரியுது, இஸ்லாம் வளர்கிறதானே தெரியுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இஸ்லாம் வளரலங்க, என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் வளரலன்னு சொன்னா உங்க வீட்டுல கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம். எங்க வீட்டுல உள்ள பழக்கத்தை பார்த்து தானே தெரியும். அப்படி இருக்கக்குள்ள மொத்தம் பண்ண மரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்சாலும் என்னதான் சொல்லுவாங்க, கல்லுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப இஸ்லாம் வந்து என்னதான் பேசினாலும் என்ன சொல்றாங்க, நல்லதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க இல்ல, இஸ்லாம் என்னதான் பண்ணிக்கிறது, வளர்கிறது தான். இந்த வாய்ப்பளித்ததுக்கு இஸ்லாம் வளர்கிறதே என்று ஒரே தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். இன்றைய முஸ்லிம்களின் நிலை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்கள்லாம் தர்மம் செய்யறாங்க, ஜக்காத் கொடுக்குறாங்க. அதனாலதான் மதரசா நடக்குது. பல இடங்கள்ல வந்து பத்திரிகைகள் வருகிறது. பொருளாதார உதவி இல்லாம வானத்திலிருந்து நேரடியா நம்ம உட்கார சேர் வரலையே, நம்ம படிக்கக்கூடிய நூல்கள் வரலையே. நம்முடைய மக்களிடத்துல இஸ்லாமிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பேச்சின் வழியாக, எழுத்தின் வழியாக வருவதற்கு தனவந்தர்கள் உதவி செய்கிறார்கள். அதெல்லாம் வளர்ச்சியினுடைய அடையாளம் தானே. அப்படி அவங்க உதவி செய்யலைன்னா நமக்கு எப்படி இஸ்லாம் வந்திருக்கு, நம்முடைய குடும்பங்கள்ல எப்படி நமக்கு இஸ்லாமிய பெயர்கள் வைத்திருப்பாங்க? வளர்ச்சி என்று சொன்னால் பொருளாதாரத்திலிருந்து அதன் மூலமாக இஸ்லாம் வளர்வதை நீங்க ஏன் கணக்கில் வைக்கல? யாரோ ஒரு காபிரான பொம்பளை ஹிஜாப் போச்சுன்னு சொன்னா அதை போய் நீங்க வந்து முஸ்லிம் பெண்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவீங்களோ முன்கூட்டியே அவர் வந்து ஒரு தகல் முக்கத்தர் மாதிரி என்ன செஞ்சிருக்காரு,
ஒரு செய்தி போட்டு விட்டார். எதிரணி அந்த வாதத்தை என்ன முன்வைக்கவே இல்லை. இவரா என்ன செஞ்சுட்டாரு, காபிரான ஒரு பெண்ணு உத்தரப்பிரதேசத்துல ஹிஜாப் போட்டு போச்சு, நீங்க இனி அந்த பாயிண்ட் சொன்னா அவர் அது பதிலா வச்சுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்துல சட்டம் தெரியாம இருந்துச்சு. அத்தா பார்த்து யாரையா கட்டுன்னா பிள்ளை சரி. இன்னைக்கு நிறைய நிஷா மாசாக்களை படிச்சு சட்டம் தெரிஞ்சிருச்சு. அதனால பிள்ளைங்கள் உஷாராயிருச்சு. மாப்பிள்ளை இன்ட்ரி வைக்கிறாங்கிற கூடவே பெண்கள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, அது வளர்ச்சின்னு சொல்லியிருக்காரு. எதிரணிதான் அதுக்கான பதில சொல்லணும். இஸ்லாமிய ரீல்ஸ் உண்மைதான். யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு இஸ்லாமிக் சம்பந்தமான அவேர்னஸ் ப்ரோக்ராம், அது கொள்கையாக இருக்கட்டும், வணக்கமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும் ரீல்ஸ் போடக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. அதுல ஆலிம்கள் கணிசமான பேர் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆலிம் அல்லாதவங்க கூட நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்களே. இதெல்லாம் நீங்க எப்படி தளர்ச்சின்னு எப்படி சொல்லுவீங்க? இதெல்லாம் வளர்ச்சியினுடைய பெரிய அம்சம் தானே. ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுற செய்தி உலகம் ஃபுல்லா போகுதே, பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஜக்காத்து கொடுக்குறாங்களா இல்லையா? அப்ப ஜக்காத்து கொடுத்தா ஏழ்மை குறையத்தானே செய்யும். அப்ப ஏழைகள் குறைவதும் ஜக்காத்து கொடுப்பவர்கள் அதிகமாவதும் வளர்ச்சி தானே. இது எப்படி நீங்க இதெல்லாம் வீழ்ச்சி தளர்ச்சின்னு எப்படி சொல்லுவீங்க என்று தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள்.